ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். myAadhar.udai.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது கடந்த 10 வருஷமாக உங்கள் ஆதார் கார்டில் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மத்திய அரசு சார்பில் ஆதார் கார்டு அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் நீங்கள் பண்ணிக்கலாம். கடைசி தேதி 14/12/2024. அதான் உங்களுக்கான கடைசி தேதியாக கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இது வரைக்கும் உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேட் பண்ணாதவங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்டேட் பண்ண பாருங்கள். ஸோ யார் யாரெல்லாம் அப்டேட் பண்ணோம், எப்படி செக் பண்ணுறது, அதை குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதாவது உங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் போயிட்டு செக் ஆதார் வேலிடிட்டி இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஆதார் நம்பர்லாம் போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கீழே காமிக்கும் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது. உங்கள் ஆதாருக்கு இந்த மாதிரி கீழே நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் நீட் டு அப்லோட் அப்படின்னு காமிச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அப்டேட் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய நேம் அப்டேட் பண்ணுறதோ, மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதோ, கரெக்ஷன்ஸ் பண்ணுறதோ கிடையாதுங்க. ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு 2 டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. அதாவது ஐடென்டி ப்ரூஃப் மற்றும் அட்ரஸ் ப்ரூஃப் 2 டாக்குமெண்ட்ஸை மட்டும் அப்லோட் பண்ணால் போதுமான இதான் அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 10 வருஷமாக எந்த ஒரு அப்டேட்டும் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும் பண்ணால் போதுமானது. ஸோ உங்களுக்கு கரெக்டாக தெரியல, நான் பண்ணணுமா வேணாமா இல்லையா அப்படின்னு தெரியலன்றவங்க நீங்கள் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான அந்த செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் பற்றின இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். கடைசியாக நீட் டு பி டாக்குமெண்ட் அப்லோட்னு காமிச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா நீங்கள் அப்லோட் பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறவங்க ஃப்ரீயாகவே நீங்களே ஆன்லைன் மூலமாக பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாக்குமெண்ட் அப்டேட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க, அப்லோட் டாக்குமெண்ட் இன் சப்போர்ட் ஐடென்டி அண்ட் அட்ரஸ்ஸு ஃப்ரீ எப்போ வரைக்குன்னா 14/12/2024 வரைக்கும் தான் நீங்கள் ஃப்ரீயாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் டைம் கொடுப்பாங்களான்னு தெரிய வரல. பட் இப்போ வரைக்கும் நீங்கள் முன்னாடியே பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி சப்மிட் பண்ணலான்னா கிளிக் டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இதில் உங்களுக்கான ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். இப்போ லாகின் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாக்குமெண்ட் அப்டேட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் போயிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா 2 டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண போகிறீங்க. அப்படியே கீழே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸாக நீங்கள் கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆதார் சென்டரை விசிட் பண்ணி கரெக்ஷன் பண்ணுங்கள். இது ஒன்லி நீங்கள் டாக்குமெண்ட்டை மட்டும்தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. இப்போது நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஆதாரில் இருக்க மாரி உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கான டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ 2 MBக்குள்ளே இருக்க மாரி PDF ஃபார்மேட்லேயோ JPG ஃபார்மேட்லேயோ உங்களுக்கான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி, அதாவது ஐடென்டி ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிரைவிங் லைசன்ஸ் அப்லோட் பண்ணலாம், பாஸ்போர்ட் அப்லோட் பண்ணலாம், கிசான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம், 100 நாள் கார்டு அட்டை அப்லோட் பண்ணலாம், மார்க் ஷீட் அப்லோட் பண்ணலாம், மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம், பேன் கார்டு அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ், ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க, OBC அந்த SC/STக்கான சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம், TC அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா டாக்குமெண்ட்ஸ் ஓட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் சைட் பண்ணிட்டு ஓட்டர்னா வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் சைட் பண்ணிங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் நிறையா டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, 2 டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக 2 டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஐடென்டி ப்ரூஃப், அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப். 2 டாக்குமெண்ட்டையுமே நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு
கீழே டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த ப்ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். கரெக்டாகன்னு கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் டேஷ்போர்ட்லேயே வந்து பார்த்தா செக் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டாக்குமெண்ட் அப்டேட்னு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு எஸ்ஆர்ஆர் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸ் பெண்டிங்னு இருந்துச்சுன்னா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்னு வெரிஃபை பண்ணுவோன்னு அர்த்தம். ஒருவேளை கம்ப்ளீட்னு காமிச்சிச்சுன்னா ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க, நீங்கள் திரும்ப அப்டேட் வந்து பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்டேட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுறவங்க நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் 14/12/2024 அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம். மேபி அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பட் இல்லாமலும் போகலாம். ஸோ முன்கூட்டியே நீங்கள் உங்களுக்கான ஸ்டேட்டஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் 2 டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி ஸோ ஆதார் கார்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 10 வருஷமாக அப்டேட் பண்ணாமல் இருக்குன்னா மட்டும்தான் இந்த ஒரு ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா நிறைய பேர் எந்த அப்டேட்டுமே காணாமல் போயிட்டலாம். அந்த மாதிரி சமயத்தில் இந்த யூஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்டேட் பண்ணுறவங்க 2 டாக்குமெண்ட்ஸை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் டேட்டாபேஸில் அந்த 2 டாக்குமெண்ட்ஸ் வந்து கரண்ட்டாக அப்டேட் ஆகிடும். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு சில பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தெரியாமல் இருக்க, மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.